இப்போ திருப்பரங்குன்றம் என்னதான் சார் திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை? ஏன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு அழித்து மறுபடியும் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு புறத்தாரும், இன்னொரு புறத்தார் இல்ல அந்த இடத்துல தீபம் ஏற்றினால் மத நல்லிணக்கம் உருவாகும் அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்தும் பேசப்படுகிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இது முதலமைச்சர் இது ஒரு இஷ்யூவே கிடையாது. இந்த அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கவனிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆலயங்கள் இவ்வளவும் இருந்தும் ஏன் எல்லா மக்களும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா இங்கே பாகுபாடே கிடையாது. நம்மளே பார்த்துருக்கோம், பழனி யாத்திரை போகும்போதெல்லாம் மக்கள் நடந்து போகும்போதெல்லாம் பல தர்கா வாசலில் நின்று ரோஸ் மில்க் கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது. ஒரு அண்ணன் தம்பிகளாக, சக தோழனாக, சக மனிதனாக பழகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி. அதனால தான் பாஜக மாதிரியான மதத்தை முன்னிறுத்தி கட்சி நடத்தும், அரசியல் நடத்தும் கட்சிகளால் இங்கே கால் ஊனவே முடியல, ஊனவும் முடியாது. அதாவது திருப்பரங்குன்றம் மலையை இந்த சமயத்துல அது அரசியலாக்க காரணம் என்ன? ஓட் பேங்க், ஓட் பாலிடிக்ஸ், எலெக்ஷன் வருது. அமைச்சர் என்பது குறை தீர்க்க தான், மக்களோட குறைகளையும் பிரச்சனையும் தீர்க்க. சும்மா கார்ல சுத்திட்டு வரதுக்கோ இல்லாட்டி பந்தா காட்டுறதுக்கோ கிடையாது. அதுக்கு தானே உங்களுக்கு அரசாங்கத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. வெள்ளக்காரன் என்ன செஞ்சானோ அதை கொள்ளக்காரங்க செய்யறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்த மற்றும் தாவேகாவின் ஆதரவாளர் காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இப்போ திருப்பரங்குன்றம் என்னதான் சார் திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை? ஏன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு அழித்து மறுபடியும் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு புறத்தாரும், இன்னொரு புறத்தார் இல்ல அந்த இடத்துல தீபம் ஏற்றினால் மத நல்லிணக்கம் உருவாகும் அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்தும் பேசப்படுகிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லை, இது மரபு ரீதியாக வருது. இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு டாபிக். நீங்கள் நியாயமாக இந்த கேள்விக்கு யாருமே இங்கே இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியாது. அவன் வேணாலும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம், அப்படி இப்படி இது தெரியுமா அது தெரியுமான்ட்டுன்னு. உண்மையிலேயே அதாவது ஒரு சார்ந்தவர்கள், ஒரு சார்பு இல்லாதவர்கள், 2 பேர் நான் சொல்ல வரேன். அதை சார்ந்து அதை சாராதவர்கள் இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அண்ணன் தம்பிங்களாக தான் இருக்காங்க. அதனால தான் இந்த பூமி ரொம்ப பிளஸ்டு பூமி, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி இந்த பூமியாக நான் பார்க்குறேன். இத்தனை கோயில்கள், 78,000 கோயில்கள் இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி மசூதிகள் இருக்குது, அதே மாதிரி அந்த சர்ச்சுகள் இருந்தும், ஆலயங்கள் இவ்வளவும் இருந்தும் ஏன் எல்லா மக்களும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா இங்கே பாகுபாடே கிடையாது. வெறும் மனிதநேயம் மட்டும்தான் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. ஸோ 2 நாளாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அரசியலாக்கப்பட்டு இது மூலமாக பல அவங்களுக்கு சாதகமாக ஒரு டாபிக் இது எடுத்துக்கிட்டு பப்ளிசிட்டி தேடுறதா இருக்கட்டும், இல்லைனா பிரிவினைவாதம் பண்ணுறதாக தான் பார்க்கப்படுது. இது அப்படி, ஆனால் மக்கள் அப்படி இல்லைன்றதுக்கு அது நிறைய இஷ்யூஸ். அது இன்றைக்கி நேற்று கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1923 பிரிட்டிஷ்கார பீரியட்லேயே அதுக்கான இதெல்லாம் சொல்லிட்டாங்க. பட் இது சில தேவையில்லாத கட்சிகள் இதை அரசியலாக்கிட்டு இருக்காங்க. மக்கள் 2026 தக்க பாடம் புகட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நேராக களத்துக்கு வேணாலும் போய் பாருங்கள். எங்கள் பசங்க அங்கே இருக்காங்க, ஃபோன் அடித்து கேட்டு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. இவங்க மாட்டு இவங்க பார்ப்பாங்க, அவங்க மாட்டு அவங்க பார்ப்பாங்கண்ணா. எதுக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாதுண்ணா. ஆனால் இது தேவையில்லாமல் ஏன் பெருசு பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரில. இது இன்றைக்கி நேற்றுக்கில்லை, இது ஒரு மரபு ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. தர்காவில் பண்ணுறவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, கோயிலுக்கு போகிறவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. 2 பேருமே அந்த மலை கீழே இருக்கிற தேரடி வீதி உலா வருவாங்க. எல்லாமே கூல் காமாக. இவங்க வரும்போது அவங்களுக்கான மரியாதையை செய்வாங்க, அவங்க வரும்போது அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. நம்மளே பார்த்துருக்கோம், பழனி யாத்திரை போகும்போதெல்லாம் மக்கள் நடந்து போகும்போதெல்லாம் பல தர்கா வாசலில் நின்று ரோஸ் மில்க் கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அப்படி பார்த்துருக்கோம். பல கோயில்கள், ஐயனார் கோயில்களுக்கு சிவகங்கையில் நினைக்கிறேன், அந்த கோயில் பேர் மறந்துட்டேன், நான் பார்த்தேன். அந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட இதுக்கு முதல் மரியாதையே தர்காலேருந்து தான் வருமா. அந்த கோயிலுக்கு வர வேண்டிய அந்த ஒரு ஃபங்க்ஷன், வருஷத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போனாங்க, ஊரே அது கிட்டத்தட்ட ஒரு 18 பட்டி கிராமத்தை கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி அத்தனை கிராமங்களும் ஒன்று சேர் வரும்போது, ஆனால் முதல் மரியாதை இந்த தர்காலேருந்து அவங்க கொண்டு வைக்கிறது தான் அந்த மக்கள். நம்ம ஐயனார் கோயிலுக்கு பண்ணுவாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணும்போது நம்ம ஆட்கள் செஞ்சுன்னா ஐயனார் மக்களும் அந்த கடவுளை கும்புறவர்கள் அல்லாஹ்க்கு கொண்டு போய் வைக்கிறது. ஸோ இது எல்லாமே
ஒரு அண்ணன் தம்பிகளாக, சக தோழனாக, சக மனிதனாக பழகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி. அதனால தான் பாஜக மாதிரியான மதத்தை முன்னிறுத்தி கட்சி நடத்தும், அது அரசியல் நடத்தும் கட்சிகளால் இங்க கால் வந்து ஊனவே முடியல, ஊனவும் முடியாது. இல்ல சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, மக்கள் அந்த இடத்துல ஒற்றுமையா இருக்காங்க, மக்கள் வந்து ஒரு நல்லிணக்கத்துக்கு சீர்கேடு வராத அளவுக்கு அங்க பாதுகாப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க. இதே மாதிரி திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, மற்ற ஊர்களையும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பூண்டில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அப்படிதான். அப்ப அந்த இடத்த, அதாவது திருப்பரங்குன்றம் மலையை இந்த சமயத்துல வந்து அது அரசியலாக்க காரணம் என்ன? ஓட் பேங்க், ஓட் பாலிடிக்ஸ். எலெக்ஷன் வருது, போன வருஷம் பண்ணல, அதுக்கு முந்தின வருஷம் பண்ணல, இப்ப கரெக்டா 2-3 மாசத்துல எலெக்ஷன் வருது. பிரித்தாலும் சூழ்ச்சி தானே. இப்ப இந்த டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளக்காரன் என்ன செஞ்சானோ அதை கொள்ளைக்காரங்க செய்யறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வெள்ளக்காரன் வச்சிருந்தான், தனக்கு சாதகமா எப்படி. அதே மாதிரி இந்த கொள்ளைக்காரர்கள் அதே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி எடுக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல மக்கள் பெருசா படிக்கல. இந்த காலத்துல மக்கள் படிச்சுட்டான், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். எந்த சாமியா இருந்தாலும் ஒண்ணுதான்டா. ஒரு இது ஒண்ணு இருக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒன்று தான், எந்த வீட்டுக்கு வந்தாலும் எல்லா அம்மாவும் ஒன்று தான் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை தமிழக மக்களிடம் இருக்குது. நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, இது நடக்காதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இது எவ்வளோ சென்சிட்டிவ் ஆகணும் அவ்வளோ சென்சிட்டிவாக ட்ரை பண்ணுறாங்க. அது வேறு ஒரு மாநிலமாக இருந்திருந்தா, மேபி நார்த் இந்தியாவில் இருந்துச்சுன்னா இது பயங்கர சென்சிட்டிவாக இருந்திருக்கும். ரொம்ப சென்சிட்டிவாகி அது ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். இங்கே அப்படிலாம் இல்லை. பாருங்கள், நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு இஷ்யூ ஈவினிங் நடந்துச்சு. நேற்று காலை அவன் கடையை தந்துட்டு 2 பேரும் அண்ணன் தம்பியில் உட்காந்து டீ குடிச்சுன்னு தான் இருக்கிறான். ஒரு பாயும் உட்காந்துக்கிறாரு, ஒரு இவரும் ஒரு ரெண்டு பிரிவினை, ஐ மீன் 2 மதத்தை சார்ந்த உட்காந்து பக்கவாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன தப்பு? அதனால நீங்க என்ன பண்ணாலும் இது நடக்காது. பிஜேபி வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாமா? அவங்களோட கொள்கையே தானே. இதுல என்ன புதுசா ஒண்ணு சொல்றதுக்கு இருக்கு? அவங்க தான் இந்துத்துவா. சிறுபான்மையினர் ஓட்டு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல கால் ஊனவே முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாதா சார்? அதுதான் சொல்றேன் மேடம். நீங்க நம்ம மனித நேயத்தையும் மனிதத்துவத்தையும் விஜய் நான் எடுத்துட்டு போறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு. நம்ம அதாவது அவர் அதை சொல்றதுனால நம்ம அவர் ஆதரிச்சுட்டு அவர் கூட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இவங்க இந்து தான் முக்கியம், இந்துத்துவா எடுத்துட்டு அலையிறாங்க. அலைஞ்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரணும், இந்த கொள்கையை மாத்துங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் உங்களை அந்நியப்பட்டு தான் பார்ப்பாங்க தமிழக மக்கள்ன்றத நாங்க சொல்லலாம். ஆனா இப்போ பிஜேபி சொல்றாங்க தமிழ்நாடு அரசு தான் அதை அரசியலாக்க பாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழ்நாடு அரசு மேல வைக்கிறாங்க. இதுல வந்து சில இஷ்யூஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லயும் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க வந்து இது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்தை தாண்டி இது ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கு, நீதிமன்றம் இதற்காக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அது சரியோ தவறோ அதை நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். மௌனம் சாதிப்பது வந்து தவறு, கரெக்டா? அது நான் தவறுன்னு சொல்லலை, ரைட்டா தவறான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து டீட்டெயில்டாக உட்காந்து, இன்ஃபேக்ட் அந்த ஜட்ஜி வந்து அவரே போயிட்டு அந்த திருப்பரங்குன்றத்தில் பார்த்தாராமா. அதை பார்த்துட்டு இது இப்படி இருக்குன்னா இன்னும் அதை தர்காலே ஒத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. இதெல்லாம் ஏன் அவர் கொடுத்தாருன்னா 1923 தான் சொன்னாலே, ஆங்கிலேயர் ஆட்சியில் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை கோடிட்டு தான் அவர் பேசுகிறாரு, அந்த தீர்ப்பை கோடிட்டு தான் சொல்கிறாரு, அவர் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த ஜட்ஜே போயிருக்காரு, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ அப்படின்ட்டுன்னு. அப்போ நீங்கள் அது கிடையாது, அது வேற ஒரு பரிமாணத்தை உண்டு பண்ணுது, வேற ஒரு அரசியல் அதாவது இந்த மதத்தை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி இதை அரசியலாக்குது அப்படின்னா அதற்கான நடவடிக்கை தமிழக அரசு, திமுக எடுத்துருக்கணும். திமுக அரசு, தமிழக அரசு இதை எடுக்கலை அப்படின்னா அங்கத்துலேயும் அவங்க ஃபால்ட்டும் இருக்கு. இன்னும் புரியுதா? அப்போது நான் அந்த குற்றத்தையும் நம்ம வைக்கிறோம் அவங்கக்கிட்ட. நீங்கள் இதை செய்யக்கூடாது, ஏன் செய்கிறீங்க? சரி செய்யலாம், அப்போ செய்யறதுக்கு என்ன நடைமுறை? ஏதோ ஒன்று சம்திங் இருக்குல்ல, அந்த நீங்கள் கேட்டீங்களா ஒரு பதட்டமான சூழ்நிலை நீங்கள் பேசு பொருளாக மாறுதுன்னு. இதை நிறுத்துவதற்கு இல்லை இது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கல. அப்போ தமிழக அரசு தவறிடுச்சுன்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இது. ஏன்னா லோக்கல்ல இருக்கிற மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. அவங்க சொல்றது என்ன, ஏங்க நாங்கள்லாம் ஒன்றா தாங்க இருக்கோம், அவங்க மாட்டும் அவங்க செய்வாங்க, நாங்கள் மாட்டு செய்வோம், ஆனால் வெளி மக்கள் தாங்க உள்ளே வந்து பிரச்சனையை பண்ணுறாங்கன்றாங்க. அப்போ இதே இஷ்யூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது, பரமக்குடியில் இமானுவேல் ஐயாவுக்கு அவரோட நினைவு நாள் அன்றைக்கி ஒரு இஷ்யூ இருக்கும். அன்றைக்கி 144 போட்டு வெளியால் உள்ளே விட மாட்டான். அதே மாதிரி தேவர் ஜெயந்தி வரும்போது அங்கே ஒரு 144 வரும், அங்கே போட்டு அங்கே விட மாட்டான். அப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது இல்லையா? அப்போ அதையாவது நீங்கள் இங்கே கடைப்பிடிக்கணும். போட்டாங்களே சார், எப்போ போட்டாங்க? ஏங்க அங்கே 4 நாள் முன்னாடியே போட்டுருவாங்க. இமானுவேல் ஐயாவோட நினைவு ஜெயந்தி வரும்போது, நினைவு நாள் வரும்போது அங்கே இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு பரமக்குடியில் ஒரு 4 நாள் போட்டுருவாங்க.
வெளியால் உள்ளே வரக்கூடாது, உள்ளால் வெளியில் போகக்கூடாது, அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 4 பேர் சேர்ந்து கூடக்கூடாது. சார், அந்த மேல்முறையீட்டுக்கு கால அவகாசமே இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வாதம் இல்லை அது அதுதான் சொல்ல வரல. 2 முறை கோர்ட் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துடுச்சு. ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நிமிஷம் போயிருக்கணும்ல, நீங்கள் போகல. அப்போ அவசர கால இதில் எடுங்க. நைட்டோட நைட்டாக 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா, அப்போ இதுக்கு நீங்கள் அவசர கால இதில் எடுங்கன்னு தான் சொல்ல வரோம். அப்போ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும்? நீங்கள் கொடுக்கலல்ல. இதுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக இதை எடுக்க வேண்டிய தவறை பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அவங்களோட தோல்வியை தான் நான் பார்க்குறேன். திமுக அரசோட இப்ப தமிழ்நாடு அரசு அங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணத்தினால? இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் அவங்க காரணத்தை சொல்லலையே. அப்ப அந்த மத நல்லிணக்கம் ஏற்படும், அதாவது 2 மதத்தினருக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத வாதத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. மறுபடியும் சொல்றீங்கல்ல. இப்ப அந்த தரப்புல இருந்து அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. அப்ப அதையும் நீங்க தடுக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? மரபு வழி என்ன நடந்துச்சு இத்தனை நாள்? நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் செய்ய தேவையில்லை. மரபு வழியாக என்ன நடந்துச்சு அதை ஏன் செய்யல? அவ்வளோதான் கேள்வி. இத்தனை நாள் இத்தனை வருஷம் தீபம் அப்படின்னா நம்ம எதை பார்த்துட்டு இருப்போம்? திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தான் நமக்கு ஒரு பெரிய, எல்லா கோயிலையும் ஏற்றுவாங்க. பட் அதுதான் மெயின். அப்போ ஏன் இந்த வாட்டி இது பெருசாக்குறீங்க? இங்கேயும் ஏற்றிருப்பாங்க. இத்தனை வருஷம் அந்த கோயிலில் பூட்டியாக கிடந்துச்சு. அறுபடை வீடில் ஒரு வீடு, முதல் வீடு. இன்ஃபேக்ட் அங்கே எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அங்கே ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை? அதுக்கு தமிழக அரசு தான் தீர்வு கொடுக்கணும். அதுக்கு தானே உங்களுக்கு அரசாங்கத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. நான் அது தவறுனா அப்போ அது தவறு ஏன்? எதனால் தவறு? செய்யக்கூடாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஒரு சுவாமிநாதன் இது கொடுக்குறாரு அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு இமீடியட்டாக நீங்கள் போயிடணும். எப்போ கொடுத்தாரு ஜட்ஜ்மெண்ட்டு? ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தீங்க? ஏன் ஹியரிங் வரும்போது போகல? கலெக்டர் என்ன பண்ணுறாரு? ஹெச்ஆர்என்சி இவர் என்ன பண்ணுறாரு? செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு? மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர். அது அவங்களோட வேலை. குறை தீர்க்கத்தானே நீங்கள் உட்காந்துருக்கீங்க அமைச்சரா? அமைச்சர் என்பது குறை தீர்க்க தான். மக்களோட குறைகளையும் பிரச்சனையும் தீர்க்க. சும்மா காரில் சுற்றிட்டு வரத்துக்கோ இல்லாட்டி பந்தா காட்டுறதுக்கோ கிடையாது. அப்போ அதை தீர்க்காத போது அதற்கான எதிர்வினை நிச்சயமாக தமிழக மக்கள் வரும் எலெக்ஷனில், தேர்தலில் இந்த 2 கட்சிக்கும் மத்தியில் ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுகவுக்கும் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த நீதிபதி, அதாவது ஜஸ்டிஸ் சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் இது போடணும், அதாவது இந்தியா கூட்டணி அதற்கு அதை செயல்படுத்துறதுக்கு முன்னான திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமா அவருடைய தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பை மேல்முறையீடுகள் செய்து, அதாவது தனி நீதிபதியோட தீர்ப்பை 2 நீதிபதிகள் அமர்வு கொண்ட அதுவும் அவருடைய தீர்ப்பு சரின்னு முடிவும் சொல்லிட்டாங்க. இந்த இம்பீச்மெண்ட் போடணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்களே, இது 3 நீதிபதியும் தூக்க போறாங்களாமா? இப்போ 3 நீதிபதியும் தப்பாமா? லாஜிக்கே இல்லையே. இப்போது அவங்க எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் விசிகால பல பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் இருக்காங்க. அண்ணனே ஒரு சிறந்த ஒரு இவர் தான். ஸோ அது என்னென்ன அவசரத்தில் பார்க்காம விட்டுருந்துருக்கலாம். 1923 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அது அப்ரூவல் ஆகிருக்கு. அது பல ஆண்டுகளாக அதை ஒர்க் பண்ணியிருக்காங்களே. ஐ மீன் அது வழிமுறைப்படுத்தியிருக்காங்களே. நடுவில் சில ஆண்டுகளில் தான் ஏதோ சில இஷ்யூஸ் போல் இருக்குன்றது தான் போயிட்டுருக்கு. அப்போது அதை நீங்கள் எப்படி மறுப்பீங்க? அதை எடுத்து வச்சு தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 குன்று, 2 பக்கத்தில் கூட கிடையாது. 2 குன்றுகள். இது தனியாக இருக்குது தர்கா, இது தனியாக இருக்குது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட 20 மீட்டருக்கு மேலே, அதாவது தர்காவில் இருக்கிறவர்கள், அந்த தர்காவில் இருக்கிற அந்த தர்கா அசோசியேஷன் அவங்க ஆட்கள் இருக்காங்க இல்லையா, வக் போர்டில் இருக்கிற அவங்க 15லேருந்து 20 மீட்டர் வரைக்கும் விட்டுட்டு பாக்கி எங்கே வேணாலும் கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றது தான் அதில் இருக்கிற இது. அவங்க 2 பேரோட உடன்படிக்கை, கோயிலுக்கும் தர்காவுக்கும் இருக்கிற உடன்படிக்கை அதான். 15 மீட்டருக்குள்ளே தர்காவை சுற்றி 15 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அவங்களுக்கு. அதை தாண்டி என்ன வேணாலும் கோயில் சார்பாக, அது எல்லாமே கோயிலில் வருது. கோயில் சார்பாக என்ன வேணுமோ பண்ணிக்கலான்னு தான் இருக்குது. இது நீங்கள் சொல்கிற இந்த விளக்கு ஏற்றுற அந்த குன்றின் மேலே, அது என்ன, அந்த தீபம் இது மேலே ஏற்றுவாங்க இல்லையா, அந்த குண்டு மேலே ஏற்றுறது, அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது வேற மலை, அது வேற மலை. 2 குன்றுகள். இது ஒரு குன்று, அது ஒரு குன்று. 2 பீக்ஸ். இது தனியாக, அது தனியாக நடந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் இதை வழி என்னமோ ஒன்று, ஒரு வழியாக இப்படி போய் இவங்க இப்படி டைவெர்ட் ஆகும் போல், இப்படி 2ஆக டைவெர்ட் ஆகி போகிற மாதிரி ஒரு இஷ்யூஸ் இங்கே கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அது கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோதான். அப்போ இது 1923 கொடுத்துருக்காங்க.
இதுக்கான இவங்க பக்கமும் சாதகங்கள் இருக்குது. இது எங்கேயுமே வந்து நீங்கள் சொல்கிற இப்போ இவங்க போய் விளக்கேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு, அவங்க சைட்லேருந்து எதுவுமே சொல்லலையே. இங்கே பேசிகிட்டு இருக்கிறது யார்? பிரச்சனை பண்ணுறது யார்? அப்போ அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறது யார்? அதனால நாங்கள் வந்து இதை பேசவே மாட்டேங்கிறோம். ஏன்னா இதுங்க மனிதநேயம் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் வந்ததுக்கப்புறமாக 2026 வந்ததுக்கப்புறமாக இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்தோம். சரிங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கொண்டு அறிக்கை விட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் இது தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையும் விடாம 7ஆம் தேதி அன்னைக்கு 9ன்னு நினைக்கிறேன், நமக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு இது இருக்கு, மீன் ஒரு இந்த ஷோ ஒன்று ஈவெண்ட் ஒன்று பண்ணுறாங்க மீன். அதனால் அதில் கொஞ்சம் பிஸி. ஏன்னா இது வரைக்கும் பர்மிஷன் வரல, அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்க. இன்னும் ஒரு நாள் அதான் சொல்கிறேன்ல விஜய், நான் வந்து அதான் இப்போ திருமான பேசினதுக்கு நான் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறேன். அண்ணனுக்கு புரியல, அண்ணனுக்கு தெரியலன்னு இத்தனை இஷ்யூஸ் அவர் சொல்லிட்டார் அசால்ட்டா. ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேலேயே போடணுன்ட்டார். அப்போ இதெல்லாம் எப்படி போடுவீங்க? அவர் தப்பாக சொல்லலையே. 1923 வந்திருக்கு, இந்த மாதிரி இது இருக்கு, எல்லாமே ஆராய்ஞ்சு யோசிச்சு தான் செய்கிறாங்க. எல்லாமே ஆராய்ஞ்சு யோசிச்சு செஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்ற போது அதுக்கு நீங்கள் எதிர்த்து வேணால் மேல்முறையீடு போங்க. ஆனால் அவரே தப்பு, நீதிபதியே தவறுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு வாதமாக இருக்குல்ல. அது ஏன் கொடுத்தாங்க? அந்த தவறுனா மேல்முறையீடு போங்க, உச்சநீதிமன்றம் போங்க, அங்கே போய் ஸ்டே வாங்குங்க. ஜெயிச்சீங்கன்னா மட்டும் வந்து நீங்க கேஸ் போடுறீங்க, அதுக்கு உங்களுக்கு சாதகமா வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்றீங்க? அம்பேத்கரின் வழி வந்த நீதி வெல்கிறதுன்றீங்க. உங்களுக்கு சாதகமா வரலாம் உடனே RSS கைப்பாவேன்றீங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ ஜெயிச்சோம் அப்படின்னா உடனே என்ன சொல்வீங்க? மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கணும். தோத்துட்டிங்கன்னா மக்கள் காசு வாங்கிட்டு அடுத்தவனு ஓட்டு போட்டான் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அப்போ வச்சுக்கலாமா? அதெல்லாம் ஜனநாயகத்தில் எது சாத்தியமோ, எது நடைமுறையில் இருக்கோ, எதை நம்ம அக்செப்ட் பண்ணுமோ அதை ஏற்றுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், RSSின் கைப்பாவைன்னு சொல்கிறீங்களே, ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் உங்களோட அம்பேத்கர், அதான் நம்மளோட அம்பேத்கர், சாரி மன்னிக்கணும், நம்மளோட ஏன்னா அவர் ஏன் உங்களோடனா அவர் எப்போவுமே அம்பேத்கர் சொன்னாலும் சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் இப்படி சொல்லியிருக்காரு. இந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் GR சுவாமிநாதன் கொடுத்தது தவறு, பாருங்கள், ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்புறம் பிரச்சனையே இல்லைல்ல. அதை பண்ணாமல் சும்மானாக்க RSSின் கைப்பாவை, சன் பரிவாரின் இந்த கால் பார்வை சொல்கிறதெல்லாம், கண் பார்வை சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் தனி. அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே, அப்போ அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷனே நீங்கள் வந்து கேள்விக்குறியாக்குறீங்கன்னு நான் சொல்வேன். இது திருமாவளவன் பகிரங்கமாக நான் வைக்கிறேன். ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இன்று வரை நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்கோம். இந்தியாவில் 140 கோடி மக்கள் ஒன்றாக இருக்கும். ஒரு இதோடு இருக்குன்னா அது 2 பேர் காரணம். ஒன்று காந்தி, இன்னொன்று அம்பேத்கர். காந்தின்ற ஒரு மனிதன் வந்து அஹிம்சான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரல அப்படின்னா இன்றைக்கி என்னவா இருக்கும்? இந்தியாவே இருந்திருக்காது. பல வேற்றுமைகளில், பல மொழிகளில், பல மதங்களில், பல ஜாதிகளில் எவ்வளவோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஏன் ஒன்றா இந்தியன்ற இருக்கோன்னா அது காந்தி கொண்டு வந்து அஹிம்சான்ற ஒரு மாபெரும் அந்த ஒரு கோட்பாடு, தத்துவ சித்தாந்தம் தான் நான் வயலன்ஸ். அதை எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆக்கி அதை வழிமுறைப்படுத்திக்கூடிய இடத்துல கொண்டு, இப்போ நீங்களும் நானும் இருக்கோம் சிஸ்டர், எனக்கு உங்களுக்கு சண்டை பிரச்சனை ஆச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம்? போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கோர்ட்டுக்கு போவோம். இதான் நடக்கும். நீங்கள் அருவாள் எடுத்துகிட்டு வரோம், நான் அருவாள் எடுத்துகிட்டு வரோமா? கிடையாது. இதை காந்தி நமக்கு ப்ராக்டிஸில் கொண்டு வந்துட்டார், நான் வயலன்ஸ்ன்றதை. இப்போ அடுத்த கட்டமாக அம்பேத்கர் கொண்டு வந்தது என்னன்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சட்ட ரீதியாக சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த சட்ட பிரகாரம் அந்த சட்டமே தப்பு, ஏற்றுக்க மாட்டோன்னா அப்போ நீங்கள் அம்பேத்கரை அவமதிக்கிறீங்க மாதிரி தான் ஆகுது நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இன்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதுரைக்கு வளர்ச்சி அரசியல் வேணுமா இல்லைன்னா வேறு மாதிரியான அரசியல் வேணுமா அடிக்கோடிட்டு நீங்களே வந்து அதை பாத்துக்கோங்க. வளர்ச்சி அரசியல் நோக்கி நாங்க திமுக வந்து செஞ்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல மத நல்லிணக்கத்தை குறைக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் இதற்கு முன்மொழிய கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி புரியும்? வளர்ச்சி அரசியல் வேணும்னா இப்போ இது வரைக்கும் வளரலையா? மதுரை இனிமேதான் வளரப்போதா என்னன்னு தெரியல. அதை தான் சொல்றல, எந்த மக்களும் முக்கியமாக அந்த சார்ந்து இருக்கிற மக்கள் யாரும் எதுவும் பெருசாக பேசலை. யாரோ ஒரு 10 பேர் சேர்ந்துக்கின்னு தக்காந்து குஷின்னு இருக்கும்போது அதை பெரிதாக்கிறது இந்த அரசாங்கம் தான். இவங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல. இந்த அரசாங்கத்தால் இப்படி ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன், ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸை எப்படி கையாள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியல, புரியல. அதை சும்மா மாற்றி விட்டுட்டு ஏதோ ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க, ரைட்டுனா தப்புங்கிறது, தப்புனா ரைட்டுங்கிறது மாறி மாறி பேசி கொண்டு இருப்பார்களே,
அது போல தான் நான் பார்க்குறேன். இது வந்து முதலமைச்சர் வந்து இது ஒரு இஷ்யூவே கிடையாது, இது அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கவனிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறது, மறுபடியும் சொல்கிறேன், தமிழக மக்கள் மாதிரி ஒரு அறிவார்ந்த மனிதநேயம் உள்ள சக தோழ்மையுடன் பழகக்கூடிய மக்கள் இந்தியாவில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே இல்லை நான் சொல்லிப்பேன். ஏன்னா பெருமையாக சொல்லிப்பேன், நான் மற்ற உலகத்தை மற்ற மட்டபத்திலாம் தெரியல, எனக்கு பொறுத்த மட்டும் அப்படி தான் தோணுது. அப்போது இவ்வளோ ஒரு இதில் இருக்குன்ற போது இது வந்து மக்களிடம் இருக்கிற பிரச்சனை இல்லை, ரெண்டு கட்சிகளுக்கு நடக்கிற பிரச்சனையை தான் நான் பார்க்குறேன். இது மக்களோட பிரச்சனையே கிடையாது எங்கேயுமே. கண்டிப்பா. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.